பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே மண்மேலே துள்ளும் மான் போலே பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா நிலத்தினிலும் நிழல் விளையேங்குவே நிழல் விழுந்த மணலையும் அடியில் தாங்குவே இடையனை எடுத்து என்னை உடுத்து நூலாடை கொடி மலர் இடையினை உருக்கும் ரோஜா உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன ஒரு நாள் உன்னை காணாவிடில் எங்கே உனன் வென்று கேட்கின்றன நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே மழையில் நீ நினைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும் உடல்கள் தான் ரெண்டு உணர்வுகள் ஒன்று ரோஜா 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 கல்யாணத்தேன் நிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா கல்யாணத்தேன் நிலா காய்ச்சாத பால் நிலா தாங்கிடதத்த தரிகிடதத்த தலாங்குதத்தி தகதி மிதகுண்டு தாங்கிடதத்த தரிகிடதத்த தலாங்குதத்தி தகதி மிதகுண்டு தாங்கிடத தரிகிடதத்த தரிகிடத தரிகிட தகதி மிதகுண்டு தாங்கிடத தரிகிடதத்த தரிகிடத தரிகிட தகதி மிதகுண்டு அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும் தலவாசலில்லா வீடும் ஒரு தாளமில்லா கூத்தும் தத்தி தருகிட தருகிட ததுங்கின தோமட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும் அலையாடிடும் ஆழ்கடல் மட்டம் அதில் முத்தை எடுப்பவன் கஷ்டம் இந்த ஊருக்கு தெரியாது உள் மனசில் 1000 பாரம்
அது பாட்டில ஓடிடும் தூரம் இது யாருக்கும் புரியாது. பொன்னில்லாம ரெண்ணும் இல்லை, ஆணில்லாம பெண்ணும் இல்லை, பெண்ணில்லாம யாரும் இல்லை. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை அழகாக என்னுடன் தொகுத்து வழங்குவதற்காக கலிஸ்டாவும் இணைந்திருக்கின்றார். அவரோடு இணைந்து கொண்டு நாங்களும் இன்றைய தினம் இனிமையான பாடல்கள் வரிசையிலே பல பாடல்களை உங்கள் மனதுக்கு இதமாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் வழமையாகவே கூறுவது போல கர்நாடக இசையானது திரை இசையாக மலர்ந்து மெல்லிசையாக, அதாவது மெல்லிசையாக மலர்ந்து பின்னர் திரை இசையாக மாறுவதற்கு ஏராளமானவர்கள் உழைத்திருக்கின்றார்கள். இசைக்கு மொழிகள் கிடையாது, இசையால் வசமாகாத இதயமும் கிடையாது. ஆகவே இவ்வாறான மனம் கவர் இசைகள் கொண்ட இனிமையான பாடல்களை வழங்குவதற்காகத்தான் இன்றைய தினம் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை இணைத்திருக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல இன்றைய நாளையும் கூட சூப்பரான பாடல்களை கொடுக்கிறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். பல பாடகர்கள் பல பாடல்களை பாடியிருந்தாலும் எங்களுடைய இசைக்கலைஞர்கள் அந்த பாடல்களை பாடுகின்ற போது அதை கேட்பதற்கு மிக பிரமாதமாக இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். ஏறென்று சொன்னால் அவ்வளவு அழகாக எங்களுடைய இசைக்கலைஞர்களும் பாடல்களை பாடுவார்கள் என்பதற்கு உதாரணமாக கூட எங்களுடைய நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அது மாத்திரமில்லாமல் நீங்களும் அநேகமாக ஆதரவு தந்து வருகிறீர்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு மென்மேலும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே கேட்டுக்கொள்கிறோம். நீங்க விரும்பியது போலவே இடைக்கால பாடல்களாக இருக்கட்டும், பழைய பாடல், புதிய பாடல் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட வகை பாடல் இல்லாம எல்லா விதமான பாடல்களையுமே சேர்த்து தரதுக்கு நாங்களுமே ரெடியா இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலையும் கூட அப்படித்தான் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காகவே வேற காத்திருக்கின்றன. உண்மையிலே இந்த பாடலை ரசிக்கின்ற ஒவ்வொருவருமே அதை தங்கள் உணர்வுகளோடும் வாழ்க்கையின் அனுபவங்களோடும் அதை இணைத்து பார்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால் சில பாடல்களை கேட்கின்ற பொழுது சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு ஞாபகம் வரும். சில பாடல்களை கேட்கின்ற பொழுது சில உணர்வுகள் மனதுக்கு இனிமையாக இருக்கும். அவ்வாறாக இந்த பாடல்களானது, இசையானது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களிலும் ஏதோ ஒரு பங்களிப்பை எங்களுக்காக வழங்கி செல்கிறது. ஆகவே உணர்வோடு பயணித்து ஒத்திசைவோடு வாழக்கூடிய தன்மை இந்த இசைக்கு உண்டு என்பது எல்லோருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட இனிமையான இசை கொண்ட பாடல்களை இன்றைய தினம் வழங்குவதற்காக நாங்களும் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை அழகாக அலங்கரிப்பதற்காக இசை கோர்வைகளை உங்களோடு பயணிக்க செய்வதற்காக வழமை போல இன்றும் இணைந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் இசை கலைஞர்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே உங்களுக்காக ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். எங்களோடு இணைந்து பிரதான வாத்தியமான கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்திருக்கின்றார் ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக்கல் குழுவினுடைய இயக்குனர் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து தாள வாத்தியங்களோடு உங்கள் கைகளையும் கால்களையும் அசை போட வைக்கும், ஆட்டம் காண வைக்கும் வாத்திய கருவிகளோடு இணைந்திருக்கின்றார் பவன். இவர்களோடு இணைந்து இசைக்கு ரசனை கொடுப்பது போல இசையின் முக்கியத்துவத்திற்கு மிகவும் வலி சேர்க்கின்ற ஒரு இசைக்கருவியாக பேஸ் கிட்டார் அமைக்கிறது. அந்த பேஸ் கிட்டார் வாத்திய கருவியோடு ராஜு அவர்களும் இணைந்திருக்கின்றார். இவர்களோடு இணைந்து உங்கள் மனதிற்கு பிடித்த பல பாடகர்களும் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்காக இணைய காத்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்களும் உங்களை நிகழ்ச்சியோடு இணைத்து பயணித்து செல்ல ஆசைப்படுகின்றோம். முதலாவது பாடலோடு நாங்கள் இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். இது காத்திருக்கும் இசை மணித்துளிகளை அழகாக்கும் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி. வாருங்கள் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொள்ளவிருக்கின்ற பாடல் பற்றிய ஒரு சிறு விளக்கம். உண்மையில் அன்னக்கிளியில் ஆரம்பித்த அருமையான பயணம் இப்பொழுது வரை, இன்று வரை, இன்றைய காலகட்டம் வரை, விடுதலை வரை உங்களுக்கான இசையை தூக்கி சுமந்து வந்து கொண்டிருக்கிறது இளையராஜா. இளையராஜா என்கின்ற அந்த சொப்பனம், சிம்ம சொப்பனம் என்று சொல்லுவார்கள். அவை உண்மையில் அந்த ரசனைக்குரிய தீனிகளை போடுவது அவர் தனிவல்லவர். 1980களிலே இசை ஞானி காணாத கரைகளே கிடையாது, அவர் தொடாத ஆழங்கள் கிடையாது, அவரை நாடாத இசையமைப்பாளர்கள் கிடையாது, அவரை தேடி செல்லாத தயாரிப்பாளர்களே கிடையாது. அவர்களுடைய டேட்டுக்காக தாங்கிக் கொண்டிருந்த, ஏங்கிக் கொண்டிருந்த தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், நடிகர்கள் என்று சொல்லி ஏராளம். அப்படிப்பட்ட இசைக்கான ஒரு சொப்பனமாக விளங்கியவர் தான் இளையராஜா. அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றுமே உணர்வுகளுக்கு மதிப்பளித்து திரைப்படங்களோடு பின்னி பிணைந்து திரைப்படங்களின் தன்மையை இன்னும் அதிகப்படியாக மற்றவர் மனங்களில் இருக்க செய்வதற்கான ஒரு பலம் மிக்க கருவியாக அந்த இசை அமைந்திருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட அருமையானவருடைய இசையில் அமைந்த ஒரு பாடலோடு தான் நாங்கள் அடுத்து இணைந்து கொள்ள காத்திருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் கூறியது போலே என்னன்னு சொன்னா இளையராஜா அன்றைய காலத்தில் மாத்திரமல்ல இன்றும் எத்தனையோ பேர் ரசித்து கொண்டிருக்கின்ற ஒரு இசை ஜாம்பவான் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அவருடைய இசையமைப்பிலே வெளிவந்த பாடல் என்றுதான் எங்களுடைய இசை கலைஞர்கள் உங்களுக்காக பாட காத்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்டவை திரைப்படம், அந்த திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் எல்லாமே கேட்பதற்கு பிரமாதமாக இருக்கும். அதிலும் பிள்ளை நிலா என்கின்ற பாடல் அநேகர் ரசித்து கேட்ட ஒரு பாடலாக கூட இருக்கக்கூடும். 1984ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் இது. நீங்கள் கேட்டவை தியாகராஜன் அவர்களுடைய நடிப்பில் அர்ச்சனா, சில்க் சுமிதா, இவர் பலர் நடித்திருப்பார்கள். உண்மையில் இந்த திரைப்பட பாடல் எவ்வாறு மனதிலே வீற்றிருந்ததோ அதே போல இந்த பாடலை உங்களுக்காக தரப்போகின்ற பாடகர் கூட
எங்களுடைய தமிழ் மக்களுடைய மனங்களிலே வீற்றிருக்கும் ஒரு பிரமாதமான மனங்களை விட்டகலாத ஒரு பாடகராகத்தான் இருப்பார். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழ் தேசிய இசை என்று சொல்லி அந்த இசை சார்ந்து வெளிவந்த பாடல்கள் ஏராளம். எங்களுடைய தமிழீழ உணர்வுகளை தாங்கி வந்த பாடல்கள் ஏராளமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாடல்களை பாடிய பாடகர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் எம்மை விட்டு நீங்கி சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தந்த அந்த உணர்வின் வீரியம் அந்த பாடல்களுக்கு கூடாக இன்று மொழித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழ் தேசிய உணர்வுகளையும் உணர்வின் வீரியங்களையும் பாடலுக்கூடாக இதுவரை தேசிய பாடல்களுக்கூடாக தந்த ஒரு அற்புதமான பாடகர் தான் நிரோஜன் அவர்கள். அவர் பாடிய பாடல்கள் நான் நினைக்கின்றேன் 90களின் ஆரம்பத்திலே 90களில் பிறந்தவர்கள் அல்ல அதற்கு முன்னர் அதற்கு பிற்பாடாக வாழ்ந்த பலர், இந்த 2000 ஆண்டுக்கு முற்பட்ட காலத்திலே இருந்த பலருக்கு இவருடைய பாடல்கள் என்றால் அவ்வளவு உயிர். அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மையோடு பல பாடல்களை பாடக்கூடிய ஒரு கலைஞர். அவர் இந்தியா சென்று அங்கும் பல பாடல்களை பாடியிருக்கின்றார். அவர் பாடிய பாடல்கள் ஏராளம். ஆனால் அவர் பேர் சொல்லும், அவர் கதை சொல்லும் பாடல்களாக தமிழ் தேசிய உணர்வை விட்டு சென்ற பாடல்கள் ஏராளம் இன்று உங்கள் மத்தியிலே தேங்கி கிடக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல்களை இந்த நிகழ்ச்சி கூடாக, இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி கூடாக நாங்கள் இணைத்துக் கொள்வதில் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி பெருமை கொள்கிறது. ஆகவே இனி வரப்போகின்ற பகுதிகளிலே பல பாடல்களை அவர் வழங்க காத்திருக்கின்றார். முதலாவது பாடல், இந்த பாடல் அவர் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறார். ஆகவே தனிப்பெரும் திறமையுள்ள எங்கள் தாயக உணர்வுள்ள தனித்துவமான பாடகர் நிரோஜன் அவர்களை நாங்கள் இந்த பாடலை வழங்குவதற்காக அன்போடு அழைத்திருக்கின்றோம். இரண்டும் வெள்ளை நீலா, பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே, மண்மேலே துள்ளும் மான் போலே. பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா. என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம், தோளோடு ரோஜா ரெண்டும் உறங்கும், தள்ளாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும், ஏதேதோ ஏழை மனம் நினைக்கும், தென்னை இளஞ்சோலையை பாடைவிடும் நாளை, தென்னை இளஞ்சோலை பாடைவிடும் நாளை, கையிரண்டில் அள்ளிக்கொண்டு காத்தோடு அன்னை மனம் பாடும், கண்கள் மூடும். பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா. ஆளான சிங்கம் ரெண்டும் கைவேசி நடந்தார், காலடியில் பூமி எல்லாம் அடங்கும்,
சிங்கார தங்கம் ரெண்டும் தேர் போல வளர்ந்தார். ஆகாயம் வந்து எங்கே வணங்கும் எங்களால் தாயே உயிர் சுமந்தாயே, எங்களால் தாயே உயிர் சுமந்தாயே. கந்தலிலே முத்துச்சரம் காப்பாத்தி கட்டி வைத்தாய் நீயே எங்கள் தாயே. பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா. அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே. மண்மேலே துள்ளுமான் போலே பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா. தெரிந்து கொள்ளவிருக்கின்ற ஒரு பாடல் காதலின் தேசிய கீதமாய் காதல் தினங்கரிலே காதலுக்காக ஒலிக்கின்ற பாடலாக இந்த பாடல் அமைவது என்று சொன்னால் அது உண்மையில் நிஜம்தான். என்று சொன்னால் இந்த பாடல் 2000 ஆண்டு காலப்பகுதிகளிலே வெளிவந்த பாடலாகத்தான் இது இருக்கிறது. ஏஆர் ரஹ்மான் உங்களுக்கு தெரியும், 1991 அவர் ஆரம்பித்த ரோஜா திரைப்படத்திலிருந்து இன்று வரை அவரது இசை எவ்வாறு மக்கள் மனங்களிலே பிரவாகமாக சென்று கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் 2000 ஆண்டு கால பகுதிகளிலே வெளிவந்த ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல் தான் இந்த பாடல். அந்த பாடலோடு தான் நாங்கள் அடுத்து இணைந்து கொள்ள காத்திருக்கிறோம். அந்த பாடல் தொடர்பான தகவலோடு நிச்சயமா நீங்க கூறியது போல காதலர்களுக்கு அநேகமாக பிடித்த ஒரு பாடல் என்றுதான் நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். இன்றும் அநேகர் வாயில் முணுமுணுத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த பாடலை கேட்கின்ற போதே புதிதாக கேட்கின்றது போல ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். அவ்வளவு அற்புதமான ஒரு பாடல். ரஹ்மான் அவர்கள் இசை அமைத்திருக்கின்ற ஒரு பாடல். அந்த பாடலை உன்னிகிருஷ்ணன் பாடியிருப்பார். காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து வெளிவந்த ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கு. சரி, இப்படியே சொல்லிட்டே இருக்கிறோமே என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்பவே ஆர்வமா பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒரு விஷயம் சிம்பிளாவே தெரியும் அது விஷயம் என்னன்னு சொல்லி. ஆனால் உண்மையில் இந்த ரோஜாவுக்கும் ரஹ்மானுக்கும் நிறைவே தொடர்பு இருக்கிறது. ரஹ்மான் இசையமைத்த முதலாவது திரைப்படம் ரோஜா. அதே போல ரோஜா என்ற வார்த்தை வருகின்ற பாடல்களிலே ரஹ்மானின் இசை ஆலாதியாக வெளிப்பட்டிருக்கும். அந்த போலதான் காதல் தினம் திரைப்படத்தில் உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய எழுத்தில் உருவான பாடல் ரோஜா ரோஜா என்கின்ற அந்த பாடல். கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன், உன்னை தென்றல் திண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் திண்டவும் விடமாட்டேன், உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன் என்று சொல்லி அற்புதமான வரிகள். ரொம்ப ரொம்ப சுயநலமான காதல், ஆனால் உயிர் துடிப்புள்ள காதல். அந்த காதல் வரிகளை அற்புதமாக சுமந்து வரும் அருமையான பாடலோடு தான் நாங்கள் இணைந்து கொள்ள காத்திருக்கிறோம். இந்த பாடலை எமது குழு சார்பாக யார் பாடுவதற்கு தயாராக இருக்கின்றார்? எங்களுடைய குழு சார்பாக பாட போறது யாருன்னு கேட்டால் அவங்களையும் உங்களுக்கு தெரிந்த முகமாகத்தான் இருக்கும். அநேக பாடல்களை அவருடைய குரலில் நீங்களுமே கேட்டிருப்பீங்க. தசாங்கன் தான் இந்த பாடலை பாட இருக்கிறார். உண்மையிலேயே ரொம்ப ரசிச்சு அற்புதமா பாடுவார் அப்படின்னு சொல்லி நாங்களுமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்போம். நீங்களுமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்களுமே நம்புறோம். நிலத்தினிலும் நிழல் விளையேங்குவே, நிழல் விழுந்த மணலையும் அடியேனில் தாங்குவே, இடையனை எடுத்து என்னை உடுத்து நூலாடை கொடி மலர் இடையினை உறுத்தும் ரோஜா. உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஒரு நாள் உன்னை காணாவிடில் எங்கே உனன் வென்று கேட்கின்றன. நீ வந்தால் மறுகணம் வெடியும் என் வானமே. மழையில் நீ நினைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். உடல்கள் தான் ரெண்டு, உணர்வுகள் ஒன்று. ரோஜா 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 ரோஜா
இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆர்வம் நிகழ்ச்சியின் வாயிலாக பாடல்கள் அனைத்துமே வந்து நீங்க கேட்டு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். என்று சொன்னால் எங்களுடைய இசைக்கலைஞர்களுடைய இந்த திறமைகளை பார்க்கிற போது வந்து சில சமயங்களில் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். சில சமயங்களில் இப்படியெல்லாம் எங்களோட இசைக்கலைஞர்கள் பாடுவார்களா என்று சொல்லி நீங்க ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இதே போல வந்து தொடர்ந்தும் சூப்பர்ஹிட்டான பாடல்களை நாங்களுமே உங்களுக்காக தரத்துக்கு ரெடியா இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக வரப்போற பாடல் கூட உங்களுக்கு மிக பிடித்த உங்களுடைய மனதை கவர்ந்த ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்களுமே நம்புறோம். என்று சொன்னா அநேகருக்கு பிடித்த ஒரு பாடல். அந்த பாடல் வந்து அதிக காலங்கள் ஆனாலும் வந்து இன்றும் அநேகர் கேட்கக்கூடிய ஒரு பாடல் தான் சொல்லிக்கொள்ள முடியும். உண்மையில் கலிஸ்டா சில பாடல்களை கேட்கின்ற பொழுது அந்த பாடல்களிலே வருகின்ற வார்த்தை ஜாலங்கள் அந்த பாடல்களை நீண்டு நிலைக்க வைத்துவிடும். உதாரணமாக பழைய பாடல் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. அப்பொழுது பெண்ணை வந்து ஒவ்வொரு விதங்களாக ஒப்பிட்டு உபமான உமையங்களை பாவித்து கூறியிருப்பார்கள். இந்த பாடல் எப்பொழுதுமே நினைத்திருக்கும். அதே போல புதிதாக வருகிற தேன் 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 உன்னை தேடி அலைந்தேன் என்று தேன் தேன் என்று சொல்லி தேன் முடிகின்ற வார்த்தை ஜாலங்களை கொண்ட இந்த பாடல்கள் கூட புதிதாக இருந்திருக்கு. அவ்வாறாக சில வார்த்தை சிலேடைகளை கட்டமைத்து வெளிவந்த பாடல்கள் ஏராளமாக இருக்கிறது. நீங்கள் கேட்டவை திரைப்படத்தில் இடம்பெற்ற அடுத்து வரப்போகின்ற பாடலும் இதே ஜாடையில் உருவான ஒரு பாடல் தான். இதில் வித்தியாசம் என்னவென்று சொன்னால் லா 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 என்று முடிகின்ற எழுத்துக்களை கொண்ட இந்த பாடலாகத்தான் இருக்கும். இந்த பாடலுக்கான வரிகளை சூட்சுமமாகவும் ரம்யமாகவும் எழுதியிருக்கும் கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் தான் இந்த பாடலை எழுதியிருக்கின்றார். இளையராஜா இசையில் KJ ஜேசுதாஸ் மற்றும் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல். கல்யாண தேன்நிலா காய்ச்சாத பால்நிலா, நீதானே வானிலா என்னோடு வானிலா, உன் காதல் கண்ணிலா ஆகாய மண்ணிலா என்று சொல்லி லா 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 என்று சொல்லி அருமையாக இந்த லாவிலே முடிகின்ற வார்த்தை ஜாலங்களோடு இந்த பாடலும் அழகாக லாவகமாக உங்கள் மனங்களிலே வீற்றிருக்கும் என்று எண்ணத்தோடு தான் நாங்களும் இந்த பாடலோடு இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். இந்த பாடலை வழங்குவதற்காக நாம் அழைப்பது நிரோயின் மற்றும் டஃப்ரினா ஆகிய இருவரும் தான் இணைந்து அந்த பாடல்களை பாட போறாங்க. உண்மையிலேயே வந்து இருவருமே ரொம்ப நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லி நானுமே எதிர்பார்க்கிறேன். நீங்களுமே ரொம்ப ஆர்வத்தோட பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அந்த பாடலுக்குள்ள கல்யாணத்தேன் நிலா காய்ச்சாத பால் நிலா, நீதானே வானிலா என்னோடு வானிலா, தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா, ஆகாயம் மண்ணிலா, கல்யாணத்தேன் நிலா காய்ச்சாத பால் நிலா. தென்பாண்டி கூடலா தேவார பாடலா, தீராத ஊடலா தென் சிந்தும் கூடலா, பார்ப்போமே ஆவலா வாவானிலா, கல்யாணத்தேன் நிலா
சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா என் ஜீவன் என்னிலா உன் பார்வை தன்னிலா கல்யாணத்தேன் நிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா கல்யாணத்தேன் நிலா காய்ச்சாத பால் நிலா. எப்பொழுதுமே வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இரண்டுமே மாறி மாறி வரும். இவை எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வாழுவதுதான் வாழ்க்கை. அதே போலதான் இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் எல்லோருக்குமே இருக்கும் என்பதை கூறுவதற்கான ஒரு சிலேடையான ஒரு வார்த்தை இருக்கிறது. வீட்டுக்கு வீடு வாசல்படி. எல்லா வீட்டுக்கும் வாசல்படி இருக்கிறது. எல்லோருக்குமே துன்பம் இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லோருக்குமே மாற்றம் இருக்கிறது என்பதை கூறுவது போல இந்த வீட்டுக்கு வாசல்படி என்று சொல்வார். ஆனால் நாங்கள் இந்த வார்த்தையை கூறிய உடனேயே உங்கள் மனங்களிலேயே எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கும் வீட்டுக்கு வாசல்படி வேண்டும், தெரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளம் சரி வேண்டும், தலைவாசல் இல்லா வீடும் ஒரு தாளமில்லா கூத்தும் தரிகிடத்தும் அப்படியே ஒரு வார்த்தை ஜாலங்களோட அழகாக வரும். என்ன திரைப்படம் அது? எந்த திரைப்படம்? கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து வெளிவந்த கார்த்திக் அவர்கள் நடித்த ஒரு அற்புதமான திரைப்படம் தான் கிழக்கு வாசல். இளையராஜா அவர்களுடைய இசையிலே வெளிவந்த திரைப்படமாக இது இருக்கிறது. அற்புதமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்திலே முக்கியமாக பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக கூட இது அமைந்திருக்கும். உண்மையில் இந்த பாடல்கள் சிலவற்றை நாம் கேட்கின்ற போது வாழ்க்கையின் சில விடயங்கள் தத்துவமாக ஒலிக்கும். இந்த பாடலை இளையராஜா அவர்கள் கூட அற்புதமாக பாடியிருப்பார் இந்த திரைப்படத்திலே. உண்மையில் உங்களுக்கு தெரியுமா கலிஸ்டா, நாங்கள் எங்களுடைய டான் தொலைக்காட்சியிலே ஒரு இசை போட்டி ஒன்று நடந்தது. மிக பிரமாதமாகவும் பிரபல்யமாகவும் பேசப்பட்ட ஃபேர் அண்ட் லவ்லி இசை மகுடம் என்று சொல்லி ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த இசை மகுடம் நிகழ்ச்சியிலே போட்டியாளர்களாக வந்த பலர் இன்று தம்மை இந்த பாடல் உலகிலே நிரூபித்திருக்கின்ற அற்புதமான பாடகர்களாக வெளிவந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. பலரை கூறலாம், அப்படி பலரை பேர் சொல்லி கூறலாம். அந்த இசை மகுடம் நிகழ்ச்சி கூடாக புடமிடப்பட்டு அழகாக வெளிவந்த ஒரு பாடகர் தான் இந்த பாடலை பாடுவதற்கு தயாராக இருக்கின்றார். எங்கள் நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய சுகுணசீலன், அதாவது கானா உலகநாதன் என்பது போல இது கானா சுகுணசீலன். அற்புதமாக இந்த கானா பாடல்களை பாடுவதில் ஒரு தனித்திறமையும் வல்லமையும் கொண்டவர் தான் சுகுணசீலன். ஆகவே இந்த வீட்டுக்கு வீடு வாசல்படி வேண்டும் என்கிற பாடலை வழங்குவதற்காக நாம் அழைத்து நிற்பது சுகுணசீலன். வாருங்கள். தாங்கிடதத்த தரிகிடதத்த தலாங்குதத்தி தகதி மிதகுடு தாங்கிடதத்த தரிகிடதத்த தலாங்குதத்தி தகதி மிதகுடு தாங்கிடத தரிகிடதத்த தரிகிடத தரிகிட தகதி மிதகுடு தாங்கிடத தரிகிடதத்த தரிகிடத தரிகிட தகதி மிதகுடு. அட வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும், தலவாசலில்லா வீடும் ஒரு தாளமில்லா கூத்தும் தத்தி தருகிட ததுங்கினத்தோ. மட வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும். அலையாடிடும் ஆழ்கடல் மட்டம், அதில் முத்தை எடுப்பவன் கஷ்டம் இந்த ஊருக்கு தெரியாது. உள் மனசில 1000 பாரம், அது பாட்டில ஓடிடும் தூரம், இது யாருக்கும் புரியாது. ஒன்னில்லாம ரெண்டும் இல்லை,
பெண்ணும் இல்லே, பெண்ணில்லாம யாரும் இல்லே, துன்பமில்லா பேரும் இல்லே, வாசலில்லா வீடும் ஒரு தாளமில்லா கூத்தும், தத்தி தருகிட ததுங்கின தோமட, வீட்டுக்கு வாசப்படி வேணும். தெருகூத்துக்கும் பாட்டுக்கும் தாளங்கதி வேணும். அட வீட்டுக்கு வாசப்படி வேணும். தெருகூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும். புள்ள பெண்ணையும் பாரு, 2 மாடுகள் பூட்டிய ஏறு, என்றும் வாழனும் பல்லாண்டு. ஒரு மல்லிக மெத்தைய போட்டு அந்த மன்மதன் வித்தைய காட்டு, நான் கேட்கணும் தாலாட்டு. ஆடையில்லா உடலும் இல்லை, அலையில்லாத கடலும் இல்லை, ஓசையில்லா மணியும் இல்லை, ஆசையில்லா மனசும் இல்லை, வாசலில்லா வீடும் ஒரு தாளமில்லா கூத்தும், தத்தி தருகிட ததுங்கின தோமட, வீட்டுக்கு வாசப்படி வேணும். தெருகூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும். தலவாசலில்லா வீடும் ஒரு தாளமில்லா கூத்தும், தத்தி தருகிட ததுங்கின தோமட, வீட்டுக்கு வாசப்படி வேணும். தெருகூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும். இரவின் துணையுடன் நிறைவான நிசப்தத்தில் விண்மீன்களாய் தவழ்ந்து வரும் ராகங்கள் ஒலி அலைகளாக இந்த இனிமையான மணித்துளிகளை இசையோடு பயணிக்க வைத்திருந்தது எமக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த மணித்துளிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கும் மன நிறைவை தந்திருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒலித்த பாடல்கள் ஒவ்வொன்றுமே ஏதோ ஒரு வகையிலே உங்கள் உணர்வுகளோடு பயணிக்கக்கூடியது, உங்கள் சிந்தனைகளை தூண்டக்கூடியது, பழைய கால நினைவுகளை உங்களுக்கு மீட்டித் தரக்கூடியது. ஆகவே இந்த இசை எவ்வாறு உங்கள் கைப்பிடித்து உங்கள் உணர்வுகளோடு வாழ்க்கை பயணத்திலே பயணம் செய்கிறதோ அதே போல இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியும் இந்த 1 மணி நேரம் உங்களோடு பயணித்திருக்கும் என்பது எங்களுடைய எண்ணம். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல என்னன்னு சொன்னால் இந்த பாடல்களை கேட்டு ரொம்பவே ரசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. என்னன்னு சொன்னால் எங்களுடைய பாடகர்கள் அவ்வளவு பிரமாதமாக அந்த பாடல்களை பாடியிருந்தார்கள். கேட்பதற்கே ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. நீங்களுமே ரொம்ப ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். நீங்களும் இன்னும் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைக்க வேண்டும், இதே போல மென்மேலும் உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தருவீங்க அப்படின்னு சொல்லி நாங்களுமே நம்புறோம். சரி, உண்மையில் இந்த நிகழ்ச்சி முக்கியமான வெற்றிக்கு காரணம் எங்களோடு இந்த இசை பயணத்திலே கைகோர்த்து கொண்டிருக்கின்ற இசை கலைஞர்கள் என்பதை நாங்கள் எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது. இந்த அழகான இசையை உங்களோடு கைகோர்த்து பயணிக்க வைத்திருக்கும் இசை கலைஞர்களை மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றியோடு நினைவில் கொள்ள காத்திருக்கின்றோம். இன்றைய தினம் அழகாக இசை கோர்வையை வழங்குவதற்காக பிரதானமான வாத்திய கருவியான கீபோர்ட் வாத்தியத்தோடு இணைந்திருந்தார் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக்கல் இயக்குனர் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்துக் கொள்கின்றோம். அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து உங்களை ஆட்டம் போட வைத்திருக்கும் வார்த்தை ஜாலங்கள் எவ்வாறு பாடல்களுக்கு அழகை கொடுக்கிறதோ இசைக்கு இந்த தாளக்கட்டு முக்கியமான பங்கை கொடுக்கும். ஆகவே அந்த தாளக்கட்டுகளோடு நம்மை ஆட வைத்த பவன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இசைக்கு பலமாய் ரசனையோடு ருசியை கொடுக்கின்ற பேஸ் கிட்டார் வாத்திய கருவியோடு இணைந்து கொண்டிருந்த ராஜு அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களோடு பாடல்களில் வழங்கிய எங்கள் இனிமையான பாடல்களையும் நாங்கள் நன்றியோடு நினைத்துக் கொண்டு, முக்கியமாக இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருந்த நேர் சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்குமே நாங்கள் நன்றிகள் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை அழகாக உங்களை வந்து சேர்வதற்காக தொழில்நுட்ப உதவியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் படத்தொகுப்பை மேற்கொள்கின்ற
எங்கள் கலைக்கூட படத்தொகுப்பாளர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் ஆகியோரோடு மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் குறிப்பிடப்பெறும் நாம் என்றும் அன்புடன் காலிஸ் பீட்டர் சேவியர் மற்றும் காலிஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.